Hi all, welcome to VL Academy. இந்த வீடியோவில் நம்ம pivot table டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சாம்பிள் டேபிள் வச்சுருக்கேன், கூட pivot table போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிளில் நான் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறேன் என்னோட டேட்டா சோர்ஸை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் பர்சன் மோகன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ராஜேஷ் அப்படின்ட்டு மாற்றுறேன். ஸோ என்னோட டேட்டா டேபிளை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஃபீல்ட் அப்டேட் பண்ணேன் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணி எல்லோ கலரில் காமிச்சிருக்கேன். இதை நான் எப்படி பிவட் டேபிளில் ரெப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ பிவட் டேபிள் ப்ரீவியஸாக இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஒரு வேல்யூ மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி என்னோட பிவட் டேபிளில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனலைஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே டேட்டாக்குள்ளே ரெஃப்ரெஷ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ அப்டேட் பண்ண வேல்யூஸு இந்த பிவட் டேபிளில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த பிவட் டேபிளில் முன்னாடி ராஜேஷ் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இல்லை, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ராஜேஷ்கான சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி மோகனுக்கான வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். More videos watch பண்ணுறதுக்கு please do subscribe VL Academy. Thank you.